ஜார்க்கண்ட்ல 7ஆம் நாள் காலை பொழுது நம்ம மாடு நண்பர் தாங்க வந்து எங்க 2 பேரும் உசுப்பி விட்டாரு. மாடு நண்பர் உசுப்பி விட்டதுக்கு அப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தா ஒருத்தர் சுருண்டு பிறண்டு படுத்து கிடந்தாப்புல. மழை காலம் வந்துட்டா போதும் 2 மாசம் இந்த இரவாடிகளையும் ஊசலாடக்கூடிய நண்பர்களையும் கையில பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாருங்களேன், சாப்பிட்ற தட்டுல முதற்கொண்டு இரவாடிகள் இருந்தாங்க. டேய் எனக்கு நவாப்பழம் கண்டிப்பா வேணும்டா அப்படின்னு சொல்லி அருண்ட நான் அடம் பிடிக்க, அப்புறமேட்டு எங்க தார்பாயை எடுத்து தரையில விரிச்சு அங்க ஒரு நவாப்பழம் மரம் இருந்துச்சு. அந்த நவாப்பழ மரத்துக்கிட்ட போய் குளுக்குடா தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லவும், கொத்து கொத்தா நவாப்பழங்க. இந்த மாதிரி நவாப்பழம்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு அப்பா. அந்த மாதிரி நவாப்பழம் ஒன்று லட்டு லட்டா முத்து முத்தா இருக்குங்க. அப்புறம் நான் வேற குளுக்க கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ 7 கிலோ நவாப்பழம் தேடி இருக்குங்க. பாருங்களேன், கருப்பு திராட்சை மாதிரி இருக்குல்ல. அப்புறம் அதை போய் ஒரு வாளியில் எடுத்துகிட்டு வந்து நல்லா தேத்தி முடிச்சுட்டு கழுவிலாம் வச்சு நல்லா சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் கதைகள்லாம் பேசிட்டு இவ்வளோ நவாப்பழம்லாம் நம்ம ரொம்ப நாள் ஆச்சுரா சாப்பிட்டுன்னு சொல்லி சொன்ன பிறகு கீழே பாருங்களேன் எவ்வளோ நவாப்பழம் செதறி கிடக்கு அப்படின்னு. நாங்கள் பிக்கலை, அதுவாக விழுந்தது. அதனால தான் நாங்கள் தார்பாய் வச்சு பிக்க ஆரம்பித்தோம். மேலே பாருங்களேன் இன்னும் கொத்து கொத்தாக இருக்குது. இந்த மாதிரி நவாப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லா தான். நவாப்பழம்லாம் சீசன் இருக்கும் போதே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. அப்புறம் அங்கே இருக்க எல்லாருக்கும் பகிர்ந்து உண்டால் பசியாருன்றது நம்ம கொள்கை அல்லவா. அதனால் அவங்களுக்கு கொடுத்தோம். அப்புறமேட்டு இவன் வேற வாடா ஒரு சேலஞ்சுன்னு சொல்லி மேலே தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்க சொன்னா. நான் 2 வாட்டி விட அவனும் 2 வாட்டி விட்டுட்டான். அப்புறம் மிச்சம் இருந்த 3 சான்ஸையுமே பிடிச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லைட்டாக வெயில் எட்டி பார்த்துச்சா, லைட்டாக ஒரு குளியலை போட்டுட்டு அங்கே கங்கு வச்சுருந்தாங்க, அடுப்பு கங்கு. அதில் தலையை காய வச்சிட்டோம். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? மறக்காமல் லைக் போட்டு ஃபாலோ பண்ணிடுங்க.